கார்த்திகை அன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கே எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு அண்ணாமலையாருக்கு பிடிச்ச அப்பம் செய்யலான்னு தான் பிரசாதத்துக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு பச்சரிசியை ஒரு 2 மணி நேரம் போல் ஊற வச்சுருந்தேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வடிகட்டி எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அது கூட ஒரு செவ்வாழைப்பழம் இன்றைக்கி எடுத்திருந்தேன். நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு பிஞ்ச் ஆஃப் உப்பு சேர்த்துட்டு ஒரு 5 பல் போல் தேங்காய் சேர்த்து கொஞ்சம் வெல்லம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இது கூடவே ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இது மாதிரி கரண்டியில் எடுத்து ஊற்றி எடுத்திங்கனாக்கா சூப்பரான சாஃப்டான பஞ்சு போல் அப்பம் ரெடி ஆகிடும். நானே ஃபஸ்ட் டைம் தான் செஞ்சுருந்தேன். நல்லா வந்துருந்துச்சு. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். தேங்க்யூ.